ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு சிபிஐ விசாரணை கேட்கிறார். சிபிஐ என்ன செய்தது நாட்டு மக்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2016 பொது தேர்தல் நேரத்தில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் கொடைநாடில் இருந்து வருகிற வழியில் திருப்பூருக்கு பக்கத்தில் தேர்தல் அதிகாரிகள் ஸ்குவாட் போனவர்கள் கைப்பற்றினார்கள். 2016 தேர்தல் நேரத்தில் ₹1 ₹2 இல்ல 570 கோடி. அது யாருடைய பணம் என்று அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் குரல் எழுப்பினோம். யாரும் பதில் சொல்லாத காரணத்தினால் நீதிமன்றத்தை நாடி சென்னை உயர்நீதிமன்றம் அதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. 2017 உத்தரவிட்டது. இன்னைக்கு என்ன வருஷம்? 2024. ஏறத்தாழ 8 வருஷம் ஆகிறது. இந்த சிபிஐ இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல. அந்த 570 கோடி ரூபாய் பணம் யாருடையது என்பது இதுவரையிலே வெளியிடவில்லை. நான் ராஜ்யசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நானும் TKS இளங்கோவன் அவர்களும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிபிஐ நேரிலே போய் சந்தித்து இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, இதை துரிதமாக நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று நேரடியாக போய் சொல்லிட்டு வந்தோம். அதுக்கு பிறகும் இதுவரையில் 8 வருஷம் ஆகுது. சிபிஐ விசாரித்து நடவடிக்கை எடுத்ததா அல்லது இந்த குட்கா கேஸை நடவடிக்கை எடுத்ததா? ஆனால் அதே நேரத்தில் சிபிசிஐடி இடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு உடனடியாக எல்லா வேலையும் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இதை ஏன் அவர்கள் சிபிஐ என்கொயரி கேட்கிறார் என்றால் திசை திருப்பி ஏதாவது பிரச்சனை செய்யணும் என்பதற்காக பேசுகிறார். எடப்பாடி கான்கிரீட்டா ஒன்றும் சொல்ல முடியல. காரணம், அவர் சொல்கிறார் அதிமுக எம்எல்ஏ, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் செந்தில்நாதன் என்கிறவர் இருக்கிறார், அதிமுக சார்ந்தவர். அவர் அந்த தொகுதியில் 3 வருஷமா எம்எல்ஏ இருக்கிறார். கள்ளச்சாராயம் வித்தாங்கன்றது அவருக்கு தெரியும் இல்ல. அவரே சொல்றார், எடப்பாடியே சொல்றார் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னு அவர் சொல்றார். இன்னொரு இடத்துல 7 நாளைக்கு முன்னாடியே சொன்னார். அப்ப 7 நாளைக்கு முன்ன எஸ்பிக்கு சொன்ன செந்தில்நாதன் உடனடியாக நான் கூட ஜெயலலிதா மேல புகார் கொடுத்தேன், எடப்பாடி மேல விஜிலன்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உடனடியாக கொடுத்துட்டு பிரஸ் மீட் பண்ணி பிரஸ்ல சொல்லுவேன், பிரஸ்ல எல்லாத்தையும் வெளிவரும். அது போல அதிமுக எம்எல்ஏ செஞ்சாரா? உங்களிடத்தை சொல்லி இருந்தால் நீங்கள் போட்டிருப்பீங்கல்ல, அது சிஎம் நாலேஜுக்கு வந்திருக்கும்ல, உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல. ஆக சப்ரஷன், இவரையும் சப்ரஸ் பண்ணதுக்கு இவரும் ஒரு உடந்தை தானே. எனக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் அப்படி என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார். தெரிந்த ஒருவர் ஏன் காவல்துறைக்கு மனு கொடுத்தேன்னு சொல்கிறார்? ஏன் பிரஸ் கூப்பிட்டு சொல்லல? சொல்லியிருந்தா சிஎம் கவனத்திற்கு வந்திருக்கும். இந்த முதலமைச்சர் நித்தம் காலையில் எந்த பத்திரிகையிலே எந்தெந்த குற்றச்சாட்டுகள் குறைகள் எந்தெந்த இடத்துல வருதோ அதையெல்லாம் உடனடியாக தனி அதிகாரி போட்டு கவனிக்கிறார். எந்த பத்திரிகையில வந்தாலும் சரி, இந்துவில வந்தாலும் சரி, தினமணியில வந்தாலும் சரி, மற்ற பத்திரிகையில வந்தால் குறைகள் ஏற்பட ஒரே அதே போலதான் மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு நறுக்குற பெண்ணு ஒரு பேட்டி கொடுத்தது டிவியில. அதை பார்த்துட்டு நேரடியாக அங்கே ஆரம்பிச்சு அதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணுடைய கோரிக்கையை நிறைவேற்றினார். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்லியிருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்திருப்பார். ஆக இதையெல்லாம் மறைத்துவிட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டிலும் அதில் குறிப்பாக 40க்கு 40 வெற்றி பெற்றதற்கு பின்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் சில பேர் இதை பூதாகாரமாக்குகிறார்கள். நிர்மலா சீதாராமனை போன்றவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார். திமுகவுக்கு இதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறாரே, நான் ஆணித்தரமாக உங்கள் மூலமாக சொல்கிறேன், பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இதிலே தொடர்பு இருக்கிறது.